வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். வாழ்க வளம், வாழ்க வளம். அன்பர்களே, இன்றைய தினம் நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனை. ஆன்மீக வாழ்வில் மட்டுமல்லாது நம்முடைய உலகியல் வாழ்க்கையிலும் நாம் வெற்றி பெறுவதற்கான அடிப்படை தகுதியாக அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் முதற்கொண்டு பல மகான்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னதமான செய்தி, விழிப்புணர்வை பெறுங்கள். அப்போ நாம பொதுவா மக்கள்கிட்ட கேட்கிறப்ப நாம விழித்து கொண்டுதானே இருக்கிறோம், கண்ணை திறந்துதானே இருக்கிறோம், அதுதானே விழிப்பு அப்படிங்கிறது பொதுவா நம்ம நினைக்கிறோம். ஒண்ணு தூக்கம், இன்னொன்னு விழிப்பு. இந்த விழிப்பை மகான்கள் நமக்கு சொல்லல. நமது அறிவு, நமது ஆன்மா விழிப்பு நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. அந்த விழிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொல்லி மகரிஷி அவங்க பல இடங்கள்ல சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல சொல்றாங்க, விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு. அருள்னா இறைவனுடைய ஆற்றல், நமக்குள்ள இருக்கிற இறை ஆற்றல். சரிங்களா? அது எப்படி செயல்படுமாமாங்க? விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு. அந்த அருள் வெளிச்சம் இருந்ததுன்னா மனசு எப்படி இயங்காதாமா? விருப்பு வெறுப்பு எனும் சுழலில் அலை மனதின். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த மனம் எப்பவுமே ஒண்ணு விருப்பத்தில் இருக்கும், இல்லாட்டி வெறுப்புல இருக்கும். சரிதானுங்களா? இது ஏன் விருப்பத்திலேயோ வெறுப்புலையோ இருக்குன்னா, இந்த மனதிற்கு அந்த நிகழ்கின்ற முழுமைத்தன்மை தெரியல. அது ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை விரும்புறதுக்கோ அதை வெறுக்கிறதுக்கோ செய்யுது. அப்ப இந்த விழிப்பு நிலை பெற்றவர்களுடைய நிலை எப்படி இருக்குங்கிறத மகரிஷி சொல்றாங்கன்னா, விழிப்பு நிலையோட நீங்க ஒரு செயலை செய்தால் முதல் விஷயம், நீங்க எந்த ஒன்றையும் விரும்பவும் மாட்டீங்க, எந்த ஒன்றையும் வெறுக்கவும் மாட்டீங்க. இது எவ்வளவு ஒரு உயர்ந்த ஞானம்னு நீங்க முதல் புரியணும். முதல்ல விழிப்பு நிலையை பெறுவதால் நமக்கு என்ன பலன் வரும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். விழிப்பு நிலை பெறுவது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எளிமையான செயல்தான். பெரிய ரகசியமெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனால் அதை தொடர்ச்சியாக நம்ம முயற்சி பண்றோங்கிறதுல தான் நம்ம தோத்து போறோம். செயல் சிம்பிளான செயல்தான். விழிப்புணர்வை பெறுவது என்பது நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுவிடக்கூடிய அளவுல தான் இருக்கு. ஆனா அதற்கான காலம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்கிறது. அப்ப அந்த காலத்திலே நாம சரியாக முறையாக அதை கடைபிடிக்காத போது அங்கு தோற்று போகும். அவ்வளவுதான். சரி, இந்த விழிப்பு நிலை பெற்றால் என்ன? எதற்காக நான் விழிப்பு நிலை பெற வேண்டும்? விழிப்பு நிலைங்கிறது என்ன?
எதற்காக நான் விழிப்பு நிலை பெற வேண்டும்? அதை பெற்றால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, முதல் பலன் அந்த விழிப்பு நிலை என்ற அந்த கான்சியஸ்னஸ், அறிவு செயல்படக்கூடிய அந்த அளவிலே, மனம் மயக்கத்திலின்றி செயல்படக்கூடிய அந்த நிலையிலே, அறிவின் தெளிவு நிலையிலே நாம் அந்த ஒரு செயலை அணுகும் போது அந்த செயல்ல உங்களுக்கு விருப்பமும் இருக்காது, வெறுப்பும் இருக்காது. இந்த தியானத்தை நாம் செய்வதனுடைய நோக்கமே விழிப்பு நிலையை பெறுவதற்கு தான். சரி, மகரிஷி அவர்கள் ஆக்கினை தியானம் கொடுக்கும் போதே முதல்ல தியானத்துல மகரிஷி நமக்கு கொடுக்கிற முதல் கண்டிஷனே என்னன்னா, ஆக்கினையில தியானத்துக்கு கொடுத்துட்டு உயிரினுடைய அசைவை கவனிக்க சொல்லுவாங்க. எதற்காக உயிரினுடைய அசைவை கவனிக்கிறது அப்படின்னா, அதற்கு பல நன்மைகள் இருந்தாலும் அதுல மிக முக்கியமான நன்மை, இந்த மனம் எப்பொழுதும் கடந்த காலத்திலே வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இல்லாட்டி எதிர்காலத்துல வேலை செய்யும். இந்த ரெண்டுலயும் அது வேலை செய்யறதுக்கு ஊறுப்பட்ட பதிவுகளை நாம வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஒண்ணு கடந்த காலத்துல நினைச்ச கண்டதெல்லாம் நினைச்சு இது புலம்பிட்டு கிடக்கும், கவலைப்பட்டுட்டு இருக்கும், சரிங்களா, வருத்தப்பட்டுட்டு இருக்கும், டென்ஷன் ஆயிட்டு இருக்கும். இல்லாட்டி எதிர்காலத்துல வரக்கூடியவற்றை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கும், பயப்பட்டிருக்கும். அது விரிந்த காலங்கள் ரெண்டுமே. எப்பவுமே அது நிகழ்காலத்தில் இருக்காது. இந்த விழிப்பு நிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கும் நிகழ்காலத்தில் வாழ்வது என்பதற்கும் என்னை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் இல்லை, ரெண்டு ஒண்ணுதான். நீங்க விழிப்பு நிலையோடு இருந்தீங்கன்னா நிகழ்காலத்திலே இருப்பீங்க, நிகழ்காலத்துல இருந்தீங்கன்னா நீங்க விழிப்போட தான் இருப்பீங்க. சரிங்களா? இந்த மயக்க மாயை நிலையெல்லாம் கடந்த காலமோ எதிர்காலமோ தான் நிகழும். அப்ப மகரிஷி அந்த தியானத்தை கொடுக்கறதனோட முதல் நோக்கம், அந்த இடத்துல அந்த க்ஷணத்துல புருவ மையத்துல உயிரினுடைய அசைவுல என்ன உணர்வை நீ உணர்கிறாயோ அதை நீ கூர்ந்து கவனி. இதுதான் ஃபர்ஸ்ட் திங்க் மகரிஷி கொடுக்கிற அவேர்னஸ்க்கான பாயிண்ட். எனக்கு தெரிந்து நிறைய அன்பர்கள் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன். ஓஷோ அவர்கள் சொன்ன அளவிற்கு மகரிஷி அவர்கள் அந்த விழிப்பு நிலையை பற்றி சொல்லலையே. அப்படி எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட இதுல பத்தி நான் கேட்டிருக்கேன். ஆனால் மகரிஷி பல இடங்களிலே அந்த வார்த்தையைத்தான் பயன்படுத்தவில்லையே தவிர, தற்சோதனை முழுக்க முழுக்க அந்த விழிப்புணர்வு சார்ந்ததா தான் அவர் வச்சிருக்காரு. ஓஷோவை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிதானுங்களா? மகரிஷி எந்த அளவுக்கு அந்த அவேர்னஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு, அந்த விழிப்பு நிலையோட நம்ம செயல்படுவதற்கு எவ்வளவு நமக்கு பயிற்சிகளை கொடுத்திருக்காருன்னு அப்ப நல்லா தெரியும். சென்ற ஒரு வாரம், போன வாரம் ஒரு உரை கூட, போன வாரமும் இந்த வாரமும் நினைக்கிறேன், குரு ராகவேந்திர அண்ணான்னு ஒருத்தவங்க பேசினாங்க பாருங்க. அவர் ஓஷோவிலையும் தீவிரமா இருக்கிறார், வேதாத்திரி மகரிஷிலையும் தீவிரமான சிரத்தையோட அந்த பயிற்சிகளை முறையாக கற்று செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் ரெண்டையுமே இணைப்பு ஒரு பாலம் போல அந்த உரையை கொடுத்தார். அந்த உரையை நீங்க யாராவது கேட்காம இருந்தா நிச்சயமா நீங்க கேட்டுருங்க. மனம் பற்றிய ஒரு மாபெரும் ரகசியம்னு குரு ராகவேந்திர ஐயான்னு பேசியிருப்பாங்க. அதுல சில நுட்பங்களை நான் இப்ப டச் பண்றேன். அந்த அளவுக்கு டீப்பா அது நம்ம இங்க பேச போறது இல்லை, ஜஸ்ட் டச் பண்றேன். அது அவேர்னஸுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவர் அன்னைக்கு கொடுத்த அந்த செஷன், சரிங்களா, ஒரு 1000 ஒரு உரையாக அந்த உரை அமைந்தது. அது நீங்க கேட்டீங்கன்னா கேட்டவங்க எல்லாத்துக்கும் தெரியும், கேளுங்க, வாய்ப்பு இருக்காது, மீண்டும் மீண்டும் கேளுங்க. அப்ப இந்த விழிப்பு நிலையை மகரிஷி அங்கேயே கொடுத்துட்டாங்க நமக்கு. அரை மணி நேரம் உங்களுடைய செயல்பாடு என்னன்னா அவேர்னஸ்ல இருக்கணும். சரிங்களா? இந்த மனம் தான் போன போக்கிலே ஓடிக்கொண்டே இருக்கும். இது மனதினுடைய இயல்பு, இயற்கை. அதைத்தான் மகரிஷி சொல்லுவாங்க, மனதை அடக்க நினைத்தால் அலையும், அலையும் மனதை அறிய நினைத்தால் அடங்கும்னு அந்த 2 வார்த்தையில முடிச்சிருப்பாரு. மொத்த பிலாசபிய மைண்ட பத்தி அதுல முடிஞ்சது, அவ்வளவுதான். மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும். நிறைய பேர் என்கிட்ட தியானத்துல கேட்பாங்க, எண்ணங்கள் தாறுமாறா ஓடிட்டே இருக்கு. உங்களையும் சிலருக்கு கூட எண்ணங்கள் தாறுமாறா ஓடிட்டு இருக்கலாம். சரி, அது உங்க தியானத்தை டிஸ்டர்ப் பண்ணலாம். நான் இப்ப ஒரு சின்ன டெக்னிக் சொல்லட்டுமா? எத்தனை பேர் உள்ள இருக்கீங்க? 215 16 பேர் இருக்கீங்க.
ஜஸ்ட் 1 மினிட் கண்ணை மூடுங்க. 1 மினிட் கண்ணை மூடுங்க. ஜஸ்ட் 1 மினிட், 60 செகண்ட்ஸ் அப்படியே கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி எதையுமே கவனிக்க கூடாது. இதுதான் உங்களுக்கான கண்டிஷன். 60 நொடிகள். ஸ்டார்ட். வாழ்க வளமுடன். இப்படியே கண்ணை திறந்துக்கோங்க. எதையுமே கவனிக்க கூடாது, நினைக்க கூடாதுன்னு சொன்னோம். ஆனா நம்ம மனதில பல்வேறு விதமான எண்ணங்கள், சுவாச இயக்கங்கள், சுற்றி நடக்கிற நிகழ்வுகள், இன்று காலை நடந்தது, மதியம் நடந்தது, இந்த பேச்சை பற்றிய சிந்தனைகள், இப்படி பல்வேறு சிந்தனைகள் உங்களுக்கு வந்திருக்கும். நிச்சயமா வந்திருக்கும். மாற்று கருத்து இல்ல. இப்போ இந்த எதையும் கவனிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல நீங்க ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க உங்க மைண்ட்ல. அந்த மைண்ட் நம்மளுடைய கண்டிஷன்ல இல்லாம அது தானாக இந்த எண்ணங்களை, நினைவுகளை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கு. இதுதானே நீங்க உணர்ந்தது? சரி, இப்போ ஒரு சின்ன டெக்னிக் சொல்லட்டுமா? இப்போ கண்ணை மூடுங்க. ஜஸ்ட் கண்ணை மூடுங்க. சரிங்களா? இப்போ உங்களுடைய மனதிலே என்ன எண்ணங்கள் தோன்றுகிறது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் வாட்ச். ரைட். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. கேட்கறத விட செயல்ல இறங்குறது நமக்கு நேரடியான பல அனுபவத்தை கொடுக்கும். இப்ப நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். நான் இந்த செயலை முதல்ல செய்யறப்ப உண்மையாலுமே மிராக்கிளா இருந்தது எனக்கு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஏன்னா இந்த எண்ணமற்ற நிலைக்கு போகணும் போகணும்னு தீவிரமா பயிற்சிகள் எல்லாம் பண்ணி அதற்கான விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது ஒரு ஆசிரியர் இதை சொன்னார். தம்பி, கண்ணை மூடி என்ன வருதுன்னு நீ கவனினார். நான் அதை கவனிக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எதுவுமே வரல. இது நீங்க எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். அப்ப இதைத்தான் மகரிஷி சொல்றாரு, எண்ணத்தை அடக்க நினைத்தீங்க அப்படின்னா அது அலையும், அறிய நினைத்தால் அது அடங்கும். அடக்குதல், அடங்குதல் ரெண்டுக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. சரிதானுங்களா? அப்ப அதை மகரிஷி என்ன பண்றாங்க, அந்த ஆக்கினை தியானத்திலேயே நமக்கு தொடங்கி வைக்கிறாங்க. அந்த மனதினுடைய இயக்கத்தை அந்த உயிரின் மேல் செலுத்தி அந்த பிரசன்ட் இருக்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துறாங்க. அதுல பல நன்மைகள் இருந்தாலும் மிக முக்கியமான நன்மை பி பிரசன்ட். ஆனா மனம் பிரசன்ட்ல இருக்குமா? இருக்காது. சரிதானா?
அப்ப நீங்க பிரசன்ட்ல இருக்கிறதும் நான் சொல்லிட்டேன், நீங்க விழிப்பு நிலையோடு இருக்கிறது ஒண்ணுதான். சரிதானுங்களா? அப்ப பிரசன்ட்ல இருக்கிறோம். முழு கவனத்தை அதன் மேல செலுத்தி இருக்கிறோம். அப்ப அந்த உயிரினுடைய அசைவையே கவனிக்கிறீங்க, கவனிக்கிறீங்க, கவனிக்கிறீங்க. திடீர்னு நம்ம மனம் வேற ஏதோ ஒரு விஷயத்திற்குள்ள புகுந்து அதற்குள்ள செயல்படுறதுக்கு ஆரம்பிக்குது. இதை நம்ம உணர்றோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியுது, அடடா! நாம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இப்ப தியானம் பண்ணணும்ல அப்படிங்கிற மறுபடியும் நீங்க பிரசன்ட் கூட்டிட்டு வர்றீங்க. அவேர்னஸ் கூட்டிட்டு வர்றீங்க உங்க மைண்ட. அப்ப தியானத்திலே என்ன நாம் செய்கிறோம்? விழிப்புணர்வற்ற அந்த மனமுடைய செயல்பாடை விழிப்புணர்வு நிலைக்கு நீங்க கூட்டிட்டு வர்றீங்க. ஆரம்ப காலத்திலே எடுத்த உடனே உங்க மனசு முழுசா நின்றாது அந்த 20 நிமிஷத்துக்கு. 20 நிமிஷத்திலே 200 முறை அது வெளியே போயிருக்கு. நடக்கும். சரிதாங்களா? ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 60,000 எண்ணம் வருதுன்னு சொல்லிட்டே இருக்கோம். அப்போ ஒரு செகண்ட் இதை நினைப்போம், மறுபடியும் அது வெளியே போயிடும். மறுபடியும் நினைப்போம், மறுபடியும் அது வெளியே போயிடும். இது அதனுடைய இயல்பு. இந்த இடத்துல தான் நாம ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிதானுங்களா? மகரிஷி சொல்லுவாங்க, இது இப்படித்தான் நடக்கும். இதற்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். இதற்காக நீங்கள் உங்களுக்கு தியானம் வரவில்லை என்று புலம்ப வேண்டாம். குற்ற உணர்வு கொள்ள வேண்டாம். சரிதானுங்களா? இது மனதினுடைய இயல்பு என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் 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 தொடர்ந்து அதை கவனிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்படி செய்யும் போது என்ன நடக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே 100 முறை 200 முறை வெளியே சென்ற மனம் ஒரு நாள் அது அப்படியே படிப்படியாக படிப்படியாக குறைந்து 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 ஒரு நாள் எண்ணங்கள் அற்ற நிலைக்கு வரும். 48 நிமிடங்கள், 48 நிமிஷம், 1 மணி நேரம் கூட கிடையாது, 60 நிமிஷம் இல்லை, 48 நிமிடங்கள் நீங்கள் எண்ணமற்ற நிலையில் இருந்தால் நீங்கள் முக்தி அடைந்ததாக அர்த்தம்னு சொல்றாங்க தியானத்தினுடைய நிலைப்பாடு. நம்ம அதற்கான முயற்சிகளில் தான் ஈடுபடும். இப்ப 48 செகண்ட் கூட நம்ம அந்த நிலையில் நிக்க முடியுதா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. சரிதானுங்களா? அப்ப இந்த பிரசன்ட்ல இருப்பதற்கான சூழலைத்தான் மகரிஷி அவர்கள் ஆக்கினை தியானத்திலே முதல் தியானத்திலே நமக்கு தீட்சையா கொடுக்குறாங்க. அவேர்னஸ். அதற்கப்புறம் சொல்லுவாங்க, நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்லுவாங்க? ஒரு மணி அடிப்பாங்க, காதுகளின் மூலமாக ஓசையை கேட்க வைத்து புருவ மையத்திலேயே நினைவை செலுத்துங்கள்னு சொல்லுவாங்க. கைகளிலே ஒரு ஸ்வீட்டை கொடுத்து நாவிலே வைத்துக்கொண்டு புருவ மையத்திலேயே நினைவை செலுத்தி அதை சுவையுங்கன்னு சொல்லுவாங்க. கண்களை திறந்து கைகளை முன்பின்னாக அசைத்து கவனத்தை உங்கள் புருவ மையத்திலே வைத்துக்கொண்டு கண்களால் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டு உணர்த்தி அந்த அழுத்தத்தை புருவ மையத்தில் உணருங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, 5 புலன்கள் மூலமாக நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் புருவ மையத்திலே கவனத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த செயலை செய்யும் போது அது விழிப்பு நிலைக்கான ஒரு மையம், அது அவேர்னஸுக்கான ஒரு சென்டர். சரிங்களா? அந்த அந்த மையத்திற்கான சிறப்புல பெரும் சிறப்பே அது விழிப்பு நிலைக்கான மையம், ஆக்கினை மையம். சரிங்களா? அப்ப அந்த விழிப்பு நிலையில நாம இருக்க 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 நமக்கிட்ட இருக்கிற அந்த மயக்க நிலை நீங்கி, மாயை நீங்கி அறிவு வெளிப்படுவதற்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கு பேரு மகரிஷி கான்ஸ்டன்ட் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அவேர்னஸ் மட்டும் இல்ல, கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், அயரா விழிப்பு நிலை. இதை நம்ம ஆக்கினை தியானம் கொடுத்த முதல் நாளே சொல்லிடுவாங்க. இனிமேல் எந்த புலன் அனுபோகம் பெறும்போதும் மனதை ஆக்கினையில் வைத்திருக்க பழகிக் கொள்ளுங்கள் சொல்லியிருப்பாங்க. முதல் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற தியானத்தினுடைய வழிகாட்டுதலே அதுதான். ஆனா அதை கடைசி வரைக்கும் நம்ம அதை கையாளவே இல்லை. ஏதோ மகிழ்ச்சி சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு விட்டுட்டோமே தவிர அதை யாரும் நம்ம கடைபிடிக்கல. அதை மட்டும் கடைபிடித்தா போதும், நம்ம ஞானத்தை எட்டிடலாம். ஞானத்தை எட்டிடலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அதை கடைபிடிக்கணும் இல்ல? சரிதானுங்களா? அது ஏதோ ஒரு செய்தியாக நம்ம எடுத்துக்கொண்டோம். ஆனா இன்றிலிருந்து அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அந்த விழிப்பு நிலையை நாம கொஞ்சம் கொஞ்சமா தான் பெற முடியும் அன்பர்களே. ஒரே நாள்ல ஒரே நிமிடத்தில் அது கிடைக்காது.
ஆனால் அந்த விழிப்பினுடைய உச்ச நிலையை நீங்க ஒரு க்ஷணத்துல அடைவீங்க. பட் அந்த க்ஷணத்தை அடைவதற்கு நீங்கள் பல நாட்கள், ஏன் பல மாதங்கள், ஏன் பல வருடங்கள் கூட நம்ம பிராக்டிஸ் செய்யறது தேவையா இருக்கலாம். சரிங்களா? அந்த க்ஷணத்தில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை நாம் அடிக்கடி அடிக்கடி உருவாக்கணும். இப்படி உருவாக்கிட்டோம்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, முதல் விஷயம் விருப்பு வெறுப்புகளிலிருந்து நம்முடைய மனம் விலகி வந்து முழுமைத்தன்மையை கவனிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. அதற்கப்புறம் உங்களுக்கு துன்பமே கிடையாது. சரிங்களா? இந்த வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமாக, ஒரு நிறைவாக, ஒரு மகிழ்வாக நம்ம உணர்றதுக்கு ஆரம்பிக்கும். இது அந்த நிலை வந்தால்தான் நமக்கு சாத்தியம். இன்னொன்று, இந்த விழிப்பு நிலையில் இருப்பவர்களுக்கு ஜாதகம் செயல்படாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஏன் செயல்படாது அப்படின்னா, ஜாதகம் அப்படிங்கிறது இந்த முன்னோர்களுடைய வினைகளை பொறுத்து என்னுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிறது தான் ஜாதகத்தினுடைய அடிப்படை தத்துவம். இப்போ எந்த ஒரு மனிதன் விழிப்பு நிலையின்றி செயல்படுகிறானோ அவனுக்கு ஜாதகம் பரிபூர்ணமா வேலை செய்யும். அதனாலதான் தியானம், குறிப்பாக குண்டலினி யோகம் கற்றுக்கொண்டு தியானிப்பவர்களுக்கு ஜாதகம் செயல்படாதுன்னு நான் பல முறை சொல்றேன். ஆனா நம்ம அன்பர்களுக்கு அதுல என்னவோ ஒரு பெரும் பிடிப்பு வந்து அவர்களுக்கு அதுல என்ன, அதுக்கு ஒரு என்னன்னு சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஆனா அதனால் அவர்கள் தொடர்ந்து அதை பயன்படுத்துறாங்க. சரி, பயன்படுத்து. ஆனால் அதனால் உங்க மனதிலே ஏற்படக்கூடிய சங்கடங்கள், சிரமங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது தேவையில்லை. சரிதானுங்களா? அப்ப யார் ஒருவர் குண்டலினி யோகத்தை தீட்சையை பெறுகிறாரோ அவருக்கு ஜாதகம் செயல்படாது. என்ன காரணம்னா, அவர் அந்த தியானத்தை முறையாக பயின்று விழிப்புணர்வோடு செயல்படும் போது அவருக்கு ஒரு எண்ண ஓட்டங்கள் வருது. இத்தனை நாள் அவர் விழிப்புணர்வோடு இல்லை, என்ன ஓட்டம் என்ன வருதோ அதை அதன்படி. சரிதானுங்களா? கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? அந்த பாட்டு மாதிரி அந்த எண்ணங்கள் எப்படி வருதோ அப்படி அவருடைய வாழ்க்கை அப்படியே அது ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? ஆற்றிலே விழுந்த கட்டையை போல அது ஒரு போக்குல போயிட்டு இருக்கு. இப்ப விழிப்புணர்வு பெற்ற மனிதன் எப்படி இருப்பான்னா, அந்த எண்ணங்களை எடுத்து ஆய்வு செய்வதற்கு ஆரம்பிச்சிருவான். தன்னுணர்வு நிலைன்னு அதை பேசுறோம். சரிதானுங்களா? தன் உணர்வு நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் தனக்கு வரக்கூடிய எண்ணங்களை எடுத்து ஆய்வு செய்வதற்கு ஆரம்பிச்சிருவான். அப்படி ஆய்வு செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா, அவனால் ஒரு கெட்ட விஷயத்தை செய்ய முடியாது. இதுதான் அந்த விழிப்புணர்வுடைய மிகப்பெரிய பலன். அப்ப கெட்ட விஷயத்தை ஒருத்தன் தவிர்த்து நல்ல விஷயங்களிலே மட்டும் ஈடுபடும் போது அவனுக்கு எப்படி ஜாதகம் வேலை செய்யும்? ஜாதகத்தினால் வரக்கூடிய துன்பங்கள் எப்படி அவனை வந்து நெருங்கும்? சரிங்களா? அப்ப விழிப்புணர்வோடு இருப்பவன் ஜாதகத்திலே இருக்கிற கர்ம வினைகளை கூட மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கொண்டவனாக இருக்கிறான். இரண்டாவது, இந்த பிரபஞ்சம் எப்பவுமே வந்து பிரசன்ட்லயே இருக்கு. பி பிரசன்ட்லயே இருக்கு. பிரபஞ்சம் முழுக்க பிரசன்ட்ல இருக்கு. அப்ப பிரசன்ட்ல இருக்கிறவன் பிரபஞ்சத்து கூட கனெக்ஷன்ல இருக்கிறான்னு சொல்றான். சரிங்களா? பிரசன்ட்ல இருக்கிறவன் பிரபஞ்சத்து கூட கனெக்ஷன்ல இருக்கான். அவன் நினைச்சா பிரபஞ்சத்துல எதை வேணா அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவனுக்கு வந்துடும். பிரபஞ்ச ஆற்றலை பெற்று எதை வேண்டுமானாலும் செயல்படுத்தக்கூடிய வலிமை அவனுக்கு வந்துடும். சரிதானுங்களா? அப்ப விழிப்பு நிலை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடிப்படை தகுதி அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை மகிழ்வாக நிறைவாக வாழ்றதற்கான முதல் தகுதி அந்த விழிப்பு நிலையில் அவன் இருக்க வேண்டும். தான் யார், தான் எங்கிருந்து வந்திருக்கிறோம், எதற்காக வந்திருக்கிறோம், என்ன செயல் செய்து கொண்டிருக்கிறோம். சரிதானுங்களா? செயல்களிலே கவனம் செலுத்தணும். அந்த கவனம் செலுத்துவதில் பல்வேறு நிலைகள் இருக்கு. அதுல வந்து முதல்ல நாம எதுல கவனம் செலுத்தணும்னா, நம்முடைய உடலினுடைய செயல்பாடுகளிலே நம்முடைய கவனத்தை நம்ம பெரும்பாலும் வைக்கிறது இல்லை. அதான் உண்மை. சரிங்களா? எவ்வளவு பேர் நம்ம உடலினுடைய செயல்பாடுகளை கவனித்துக் கொண்டே நம்மளுடைய செயலை செய்யறோம்னு நினைச்சு பாருங்க. சரிதானுங்களா? நம்முடைய உடல் அங்கங்கள் அது தானாக எழுந்து இயங்குகிறது. சைக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னா முதல் நாள் இருக்கிற அந்த கவனம், அவேர்னஸ், கையை எப்படி பிடிக்கணும், கால் எப்படி வைக்கணும், பெடல் எப்படி மிதிக்கணும், எவ்வளவு அவேர்னஸ் இருக்குன்னு தெரியுங்களா? 100% அவேர்னஸ் அதுல இருக்கும் நமக்கு. சரிங்களா?
ஒரு புதிதாக ஒரு செயலை செய்யும் போது நம்முடைய விழிப்பு நிலை உச்சத்தில் இருக்கும். அவ்வளவு அக்யூரசியா இருக்கும், அதுக்குள்ள கவனம் இருக்கும். ஆனா அதை பழகிய பின்பு நாம் அந்த செயலிலே எந்த கவனத்தையும் செலுத்துறதில்லை. அது பழக்க பதிவாக அது தானாக நம்ம உடல்ல செயல்படுறது மாதிரி ஒரு சூழல் வருது. சரிதானுங்களா? புத்தருடைய இதுல கூட சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கொசு வந்து அமர்ந்தது. கொசுவோ பூச்சியோ வந்து அமர்ந்தது. அவர் கையில ஒரு அடி அடிச்சுட்டாராம். அப்ப அவர் திங்க் பண்றாரு. இது எப்படி கைய போய் தானா அடிக்குது? அவேர்னஸ் எல்லாம் பண்ணிட்டார். சரிதானுங்களா? அதற்கப்புறம் அந்த கைக்கு பிராக்டிஸ் குடுக்குறாரு. இப்படி ஒரு பூச்சி வந்ததுன்னா, நீ பொறுமையாக இப்படித்தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி, அப்படி புத்தருடைய வாழ்க்கையில அந்த சம்பவம் நிகழ்ந்ததாக ஒரு பதிவு இருக்கு. அப்ப அங்க அவேர்னஸ் இல்லாம அந்த செயல் நடக்குது. அது அவர் அவேர்னஸ் கொண்டு வர்றார். அப்ப நீங்க விழிப்பு நிலையினுடைய உச்சத்தை அடையணும்னா, ஒரு 3 விஷயத்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. முதலில் நம்முடைய உடலினுடைய அசைவை நாம் கவனிக்கணும். எனி டைம். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா, எந்த நிலையில நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்? என்னுடைய கை, கால்கள் எந்த நிலையில இருக்கு? என்னுடைய வாய் எந்த மாதிரியான அசைவுக்கு உட்படுகிறது? சரிங்களா? நான் நடக்கும்போது என்னுடைய உடலினுடைய இயக்கம் எப்படி இருக்கிறது? நான் உண்ணும்போது என்னுடைய உடலினுடைய இயக்கம் எப்படி இருக்கிறது? சரி, நான் அடிக்கடி பலமுறை சொல்லியிருக்கேன். நம்ம சாப்பிடுறப்ப சாப்பிடுறது இல்ல. நம்ம மனம் தானாக எழுந்து அலைகிறது. பல்வேறு விதமான எண்ண ஓட்டங்கள் அங்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒண்ணா கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ சென்று தன்னை மாய்த்துக் கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம சாப்பிடுறப்ப யாருமே சாப்பிடுறது கிடையாது. கண்ட எண்ணங்கள் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. சாப்பாடு ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. சரிங்களா? அப்ப விழிப்பு நிலை என்பது உங்களுடைய மனதை தேவையற்ற எண்ண ஓட்டங்களிலிருந்து விடுவித்து, நீங்கள் செய்கின்ற அந்த செயலில் முழுமையாக உங்களுடைய கவனத்தை செலுத்துவதுதான் விழிப்புணர்வினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம். அப்ப மகான்கள் என்ன சொல்றாங்க? நீங்க சாப்பிடுறப்ப முழு கவனத்தோடு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா, அங்க உங்களுடைய பொருந்தாத உணவை உங்களால் இனம் கண்டுபிடிக்க முடியும். அளவுக்கு அதிகமான உணவை நீங்களே இடம் கண்டுபிடித்து அதை தவிர்க்க முடியும். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பலப்படும். சரிங்களா? அந்த விழிப்பு நிலையோடு ஒரு மனிதன் தவறு செய்ய முடியாது. ஆனா ஓஷோ ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்கள் தவறே செய்தாலும் பரவாயில்ல, விழிப்பு நிலையோட செய்யுங்கங்கிறார். தவறு இல்லைங்கிறார். கோபப்படுகிறேன் என்ற உணர்வோடு நீங்க கோபப்பட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக கோபம் குறைந்து விடும். சரி. ஆனா ஆரம்பத்துல கோபத்தை விடணும்னு கூட நீங்க ஓஷோ அவங்க அந்த இடத்துல பேசல. அவர் என்ன சொல்கிறார்? நான் கோபப்படுகின்றேன் என்ற உணர்வோடு நீ கோபப்படு. நான் திருடுகின்றேன் என்ற உணர்வோடு நீ திருடு. நான் தவறு செய்கின்றேன் என்ற உணர்வு, அந்த விழிப்புணர்வோடு நீ தவறை செய். தவறை செய், தவறில்லை. ஆனால் விழிப்புணர்வோடு தவறை செய். நீ என்னைக்கு அந்த விழிப்புணர்வுடைய ஒரு உச்சத்தை தொடுகிறாயோ, அன்னைக்கு அந்த தவறு உன்னிடமிருந்து விடுபட்டு. சரிதானுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப முதல்ல நம்ம விழிப்புணர்வுக்கு வரணும். முதல் உங்க உடலினுடைய இயக்கத்தின் மேல விழிப்புணர்வு கொள்ளுங்கள். காலையில் எழுவதிலிருந்து இரவு உறங்கும் வரை எத்தனையோ செயல்களை நம்ம செய்கிறோம் இல்லையா? குளிக்கிறோம். நம்ம யாராவது குளிக்கிறோமா? யோசித்து பாருங்க. சரிங்களா? உள்ள பாத்ரூம்குள்ள போய், சரிங்களா? அந்த தண்ணீரே நம்ம உச்சியிலிருந்து நம்முடைய பாதம் வரைக்கும் அந்த தண்ணீர் நகர்ந்து செல்கிறது. அந்த தண்ணீர் அப்படிங்கிறது என்ன? இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய தொகுப்பு நிலை. சரிங்களா? அப்ப அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய தொகுப்பு நிலையை உங்க மேல ஊற்றுகிறீர்கள். உங்க உடல்ல இருக்கிற தேவையற்ற கழிவுகள் வெளியே போய் அந்த நீரில் இருக்கிற பிரபஞ்ச ஆற்றலை உங்களுடைய உடல் கிரகித்துக் கொள்கிறது. அது மட்டுமில்ல, சுற்றிலும் நிறைந்திருக்கிற பிரபஞ்ச ஆற்றலை நீங்கள் உள்ளே கிரகித்துக் கொள்கிறீர்கள். இதுதான் நாம குளிக்கிற நிகழ்விலே நடக்கிற ஒரு சின்ன விஷயம். இது போக பல அற்புதங்கள் விழிப்புணர்வுல கிடைக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்னைக்கு பரிபூரணமாக விழிப்புணர்வோடு குளித்தோம்? யோசித்து பாருங்களேன். நீங்க தான் சிந்தனைக்கு எடுக்கணும். போற ஏதோ ரோபோட்டிக் மாதிரி ஏதோ போய் தலையில தண்ணி ஊத்தி சோப்பை தேய்ச்சிட்டு ஒடியாந்துடுறோம். சரிதானுங்களா? அதுல அரைகுறை தான். அதுல 1000 எண்ணங்கள் வேற.
சரிங்களா? அப்போ நம்ம வாழவே இல்லைன்னு அர்த்தம். வாழ்தல் அப்படிங்கிறது என்ன? இந்த க்ஷணத்தில் இருக்கிறதுக்கு பேரு தான் வாழ்தல். கடந்த காலத்திலயோ, எதிர்காலத்திலயோ இருப்பதற்கு பேரு வாழ்தல் அல்ல. அது மரணத்திலுக்கு சமம்ங்கிறான். நம்ம அடுத்த நாள், அடுத்த நாள், அடுத்த நாள், அடுத்த நாள் பற்றிய நம்முடைய கவலைகள், புலம்பல்கள் இன்றைய தினத்தை நாம் என்ன பண்ணி வச்சுட்டோம்? மரணிக்க செய்து விட்டோம்னு சொல்றோம். சரி, வாழ்தல் என்பது இந்த க்ஷணத்தில் இருக்கிறது. சரி, அப்ப சாப்பிடும்போது உங்களை நீங்களே கவனியுங்கள் சொல்றேன். விழிப்புணர்வுங்கிறது நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேனா? என்னை நானே கவனித்தல், சாட்சி பாவனை அல்லது தன் உணர்வு நிலை அப்படின்னு அதற்கு பல பெயர்களை சொல்றாங்க. சாட்சி பாவமா உங்களை விட்டு நீங்க தள்ளி நின்று கொஞ்ச நாள் இதை பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. என் அறிவு கெட்டி நான் அடிக்கடி ஒரு டெக்னிக் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தெரியும் பல அன்பர்களுக்கு. அடிக்கடி மதன்குமார் நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். வாய் விட்டு சத்தமா கேட்டக்கூடாது. சரிதானா? பைத்தியம் நினைச்சுக்குவாங்க. அடிக்கடி மனதிற்குள்ள நீங்க கேட்கணும், மதன்குமார் நீங்க எங்க இருக்கீங்க? சரிண்ணா? அப்ப நான் எங்காச்சும் இருப்பேன். சரிதானுங்களா? வேலை ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். நான் என்னோட நினைவுகள் நான் ஏதோ ஒரு பக்கம் வேற ஏதோ ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். சரிங்களா? ஓ அப்போ நமக்கு ஒரு நினைவூட்டப்படும். ஓ நீங்க இப்ப இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா வேற எங்கேயோ ஊர் சுத்திட்டு இருக்கீங்க. வாங்க இங்க வந்து கவனிங்க. சரிதானுங்களா? அப்ப சாப்பிடுறப்ப கேட்டு பாருங்களேன். அது பெரும்பாலும் ஊர் சுத்திட்டு இருக்கும். நீங்க வந்து சாப்பிடுங்க, அப்புறம் போய் ஊர் சுத்தலாம்னு சொல்லுங்க. வாகனம் ஓட்டும் போது அது ஊர் சுத்தருக்கு போயிரும். குளிக்கும் போது ஊர் சுத்தருக்கு போயிரும். டாய்லெட் போறப்ப ஊர் சுத்தருக்கு போயிரும். ஒரு வேலை செய்யறப்ப ஊர் சுத்தருக்கு போயிரும். சமைக்கும் போது எத்தனை பேர் நம்ம சமைக்கிறோம்? யோசித்து பாருங்க. சரிதானுங்களா? சமைக்கும் போது நம்ம சமைக்கிறோமா? சமைக்கிறப்பத்தான் 1008 எண்ணங்கள் நம்ம மனதுல அற்புதமா தோன்றுது. அப்ப நீங்க சமைக்கவே இல்ல. விழிப்புணர்வின்றி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மிகப்பெரிய தவறை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரிதாங்களா? அப்ப ஒவ்வொரு செயலையுமே எப்படி செய்யணும்? விழிப்புணர்வோடு செய்யணும். இதுதான் முதல் விஷயம். சரிங்களா? முதல்ல அப்ப எதை கவனிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் நம்ம? இன்றிலிருந்து, இந்த க்ஷணத்திலிருந்து இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்ற உணர்வோடு கேளுங்க. உங்க கை கால்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கவனிங்க. சரிங்களா? அது தேவையில்லாத ஏதாவது சேட்டை பண்ணிட்டு இருக்கும். அப்படி சிலரோட கை கால்கள் இயல்பாகவே ஏதாவது வேலை செய்யும். இந்த சின்ன பசங்கள் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இங்க ஏதாவது கவனிச்சுட்டு இருப்பான், கைய வச்சு நோண்டிட்டு இருப்பான், கால்ல விட்டு நம்பிட்டு இருப்பான், வாய் தானா பேசும். அவன் அவனோட கண்ட்ரோல்லயே இல்ல. நம்ம போய் சொல்றோம், டேய் தம்பி பேசாதேன்னு. சரிங்க சார்ன்னு கேட்கிறான். ஆனா தானா கையும் காலும் வாயும் கண்ணும் செயல்படுது. அது அவனுடைய கண்ட்ரோல்லயே இல்ல. தியானத்தினுடைய வெற்றியினுடைய முக்கியமான விஷயம், நம்முடைய உடல் நம்ம கட்டுப்பாட்டுல இயங்கணும். சரிங்களா? அதற்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? நம்மளே நாமே கவனிப்பதற்கு ஆரம்பிக்கணும். இது வந்து மிக மிக முக்கியமான விஷயம். இன்றிலிருந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் உங்க கையை அசைக்கிறீங்களா? அந்த அசைவை நீங்க கவனிக்கணும். நான் கையை அசைக்கிறேன் என்ற உணர்வோடு நீங்கள் கையை அசைக்கணும். கொஞ்ச காலத்திற்கு இது பழகுவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஆனா பழகிருச்சுன்னா சரிதானுங்களா? ஓஷோ சொல்றாரு ஒரு இடத்துல, மரணிப்பதை கூட நீங்கள் விழிப்போடு கவனிக்க முடியுங்கிறார். இதனுடைய உச்சகட்டம் பாருங்க. மரணிப்பதை கூட நீங்கள் விழிப்போடு கவனிக்க முடியும். இந்த விழிப்பினுடைய உச்சம் நீங்கள் மரணிப்பது இல்லை என்பதை உங்களுக்கு புரிய வைக்கும்ங்கிறார். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? மரணத்தை கூட நீ கவனிக்க முடியும்பா. நீ மரணிப்பதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். இந்த விழிப்பு நிலை வந்தா போதும். சரிங்களா? பை பிராக்டிஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மை நாமே கவனிப்பதற்கு ஆரம்பிக்கணும். நான் என்ன செய்கின்றேன்? என்னுடைய உடலினுடைய இயக்கம் எப்படி நடக்கிறது என்பதை நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் சாட்சி பாவனையா என்னை விட்டு ஒதுங்கி நின்று இப்ப அடுத்தவங்களை கவனிக்கிறீங்கல்ல. சரிங்களா? அடுத்தவன் நமக்கு முன்னாடி ஒருத்தரோட செயலை நீங்க எப்படி கவனிக்கிறீங்களோ, அப்ப நீங்க கவனிங்க. அடுத்தவங்க செயலை கவனிங்க. அப்பவே உங்க செயலையும் நீங்க கவனிங்கங்கிற. அவ்வளவுதான். உங்களை நீங்க கவனிங்க. சரிங்களா? அப்ப என்னை நானே கவனிக்கிறேன். இது முதல் துவக்க நிலை.
சரிங்களா? இப்படி கவனிக்க 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 நாம ஒவ்வொரு செயல்லையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உணர முடியும், அதிசயத்தை உணர முடியும், ஆற்றலை உணர முடியும். இதுல என்ன பாருங்க, ஒரு பெரிய பியூட்டி பாருங்க. எந்த ஒரு செயல் செய்தாலும் நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி என்ன ஆகும்? குறையுமா இல்லையா? எந்த ஒரு செயல் செய்தாலும் நம்ம உடலினுடைய எனர்ஜி குறையும். இது இயற்கையினுடைய இயல்பு. ஆனால் நீங்கள் அந்த பிரசன்ட்ல இருந்துட்டு ஒரு செயலை செய்தீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் குறையாது. இது நம்ம ஆக்கினை தியானத்திலேயே உணர முடியும். தியானத்துல மட்டுமில்ல, எந்த ஒரு செயலை நாம் நிகழ்காலத்திலிருந்து செய்கிறோமோ அப்ப நமக்கு என்ன ஆகாது? ஆற்றல் விரயம் ஆகாது. ஏன்னா பிரபஞ்சத்து கூட நம்ம கனெக்ஷன்ல இருப்போம். பிரபஞ்சத்தினுடைய கனெக்ஷன்ல இருப்போம். ஆற்றல் அங்கு விரயம் ஆகாது. மாறாக ஆற்றல் ஊற்றெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த செயலோடு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஒன்றி கலந்து கரைந்து இருக்கிறீங்க. அந்த செயலை தவிர வேற எந்த செயலிலும் நீங்க ஈடுபடுவதில்லை. சரிங்களா? இது எடுத்த உடனே ஒரே நாள்ல நடக்காது. நான் மறுபடியும் சொல்றேன். இதுக்கு பை பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். நம்மை நாமே கவனிக்கணும். நம்முடைய உடலினுடைய செயல்பாடுகளை கவனிப்பது முதல் நிலைன்னு சொன்னேன். இரண்டாவது நிலை நம்முடைய எண்ணங்களை கவனிக்கிறது. அதை பற்றி தான் அவர் குரு ராகவேந்திரன்னா ரொம்ப ஒரு அற்புதமான சிந்தனை அன்னைக்கு நமக்கு கொடுத்தாங்க. சரிதானுங்களா? உடலினுடைய செயல்பாட்டை கவனிப்பது முதல் நிலை. இரண்டாம் நிலை நம்முடைய எண்ணங்களை நாம கவனிக்கணும். சரிங்களா? ஏன்னா நான் யார் அப்படிங்கிறது என்ன? நான்கிறது எது? நம்முடைய மனம் தானே நான். சரிங்களா? மனதில் இருக்கிற பதிவுகள் தானே நாம். அதன்படிதானே நம்ம செயல்படுகிறோம். அந்த பதிவுகள்ல கோபப்படுற பதிவு இருந்தா நம்ம கோபக்காரன் என்கிறோம். கவலைப்படுவது பதிவு இருந்தா கவலையுடன் கூடிய மனிதன் சொல்றோம். பிறருக்கு நன்மை செய்யற பதிவு இருந்தா நல்லது செய்வோம்னு சொல்றோம். அதுல இருந்து வரக்கூடியதான் எண்ணங்கள், சொற்கள், செயல்கள். சரிதானா? அப்ப நம்முடைய எண்ணங்கள் அதைத்தான் மகரிஷி அவங்க எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சி முறையா கொடுத்திருக்காங்க. நிச்சயமா சொல்றேங்க, எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற ஒரே பயிற்சி முறை நம்முடைய மொத்த அவேர்னஸுக்கு போதுங்க. மொத்த அவேர்னஸ்க்கு மகரிஷி சொல்ற அந்த கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், அயரா விழிப்பு நிலைக்கு அந்த ஒரு பயிற்சியே போதும். சரிங்களா? என்னிடம் எழக்கூடிய எண்ணங்கள் என்ன மாதிரியான எண்ணங்கள் எழுகிறது? சரிங்களா? இதை நம்ம கவனிக்கணும். கவனித்தது என்ன பண்ணணும்? எழுதணும்னு சொல்றாரு மகிழ்ச்சி. ஏன்னா எனக்குள்ள எந்த விதமான பதிவுகள் இருக்கு? நான் யார்? சரிதானே? என்னுடைய குணம் என்ன? என்னுடைய நோக்கம் என்ன? என்னுடைய செயல் என்ன? என்னுடைய தன்மை என்ன? நீங்க எல்லாத்தையும் உணரணுமா? உங்களுடைய எண்ணங்களை நீங்க எழுதிட்டே வாங்க. அதுல தெரிஞ்சு ஓப்பன் டாக்கா அதை எழுதணும். மறைவு இல்லாம அதை நீங்க எழுதணும். நீங்க எழுதி நீங்களே பாருங்க, மத்தவங்ககிட்ட காமிக்க வேண்டாம். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நாம எவ்வளவு ஒரு கோமாளித்தனமாக அல்லது மோசமாக விலங்கினத்தன்மையோடு நாம செயல்படக்கூடிய நிலைப்பாடு நமக்கு தெரியும். அது தெரியணும், முதல்ல தெரியணும். சரிங்களா? அதை தெரியாமல் நம்மை நாமே மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. விழிப்புணர்வுக்கு வர்றதுங்கிறது அப்படிங்கிறது சாத்தியம். சரியானுங்களா? அப்ப நம்முடைய எண்ணங்களை நாம கவனித்து அதை எழுதணும். நீங்க அதை கவனித்து கவனித்து மகிழ்ச்சி சொல்லுவாங்களே, எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் சரி எண்ணமே பழக்கத்தில் தெளிந்து போகும். அந்த பழக்கம் வரணும். என்ன பழக்கம்? நம்முடைய எண்ணத்தை நாமளே கவனித்து கவனித்து எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி, எண்ணத்தை வேற எதையும் வச்சு நீங்க கவனிக்க முடியாது. அந்த எண்ணத்தை அந்த எண்ணத்தால் தான் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு. சரி, அதனுடைய இருப்பிடம் அது எங்கிருந்து வருகிறது, அதனுடைய இயல்பு என்ன? இயல்புனா என்ன? அது என்ன விளைவை கொடுக்கும்? அது எங்கிருந்து வருகிறது, அது என்ன விளைவை கொடுக்கும்? எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால்
என்னமாகும்? எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். சரிங்களா? அப்ப அந்த எண்ணத்தை கவனிக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு வரணும். இதுவும் ஒரு சேலஞ்சு தான். எடுத்தோனே உங்களுடைய எல்லா எண்ணங்களையும் உங்களால கவனிக்க முடியாது. நம்ம எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் கவனிக்க வேண்டும். சரிங்களா? ஒரு நாளுக்கு சிறிது நேரம் ஒதுக்கியாவது நம்முடைய எண்ணங்களை நாம் கவனித்து பழக வேண்டும். இந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நீடித்து நீடித்து சரி ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனிக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு அந்த விழிப்புணர்வை அது கொடுக்கும். நீங்கள் எண்ணத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள், உடலினுடைய அசைவை கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் விழிப்புணர்வு நிலையோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னும் நம்முடைய உணர்ச்சிகளை நம்ம கவனிக்கலாம். சரி, என்னிடம் எந்த மாதிரியான உணர்ச்சிகள் எழுகிறது? நான் இப்ப மகிழ்ச்சியான உணர்ச்சியில் இருக்கேனா, கோபமான உணர்ச்சியில் இருக்கேனா, கவலையான உணர்ச்சியில் இருக்கிறேனா, வெறுப்பான உணர்வுல இருக்கிறேனா? சரிங்களா? அந்த உணர்வுகளை நாம் கவனிக்கும் போது நம்முடைய அந்த தன்மையை நம்ம உணர முடியும். இந்த 3 நிலையில நம்ம கவனம் செலுத்தணும். சரி, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். முதல் விஷயம், இந்த விழிப்புணர்வை நம்ம பெற்றே ஆகணுங்க. வேற வழியே கிடையாது. ஏன்னா மனித குலம் செய்கின்ற அத்துணை துன்பத்திற்கும் அடிப்படை காரணம் விழிப்பு நிலை அற்ற செயல். ஒரு சாதாரண தவறிலிருந்து பெரும் தவறான கொலை, கொள்ளை, கற்பழிப்பு வரைக்கும் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவன் விழிப்பு நிலை அற்ற நிலையில இருக்கான். மயக்க நிலையில ஒரு செயல்பாடு நடக்கும். சரிங்களா? அப்ப விழிப்பு நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் எக்காலத்திலையும் தவறு செய்ய மாட்டான்ங்கிறது மகான்களோட கருத்து. அப்ப நம்மளை விழிப்பு நிலை கொண்டு வர்றதுக்கு தான் இத்தனை முயற்சிகளை மகான்கள் எடுக்கிறாங்க. சரிங்களா? அதனுடைய துவக்கமாக நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நம்மை நாமே தன் உணர்வுடன் நான் இதை செய்கின்றேன் என்ற உணர்வோடு நீங்க செய்யுங்க. முயற்சி செய்வோம். சரி, அப்ப பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு நான் பேசிக்கொண்டிருக்கேன். கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு நீங்க கேட்டுக்கொண்டிருக்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன டெக்னிக் நான் சொல்றேன். இந்த விழிப்புணர்வோட செயல்படுறதுக்கு என்ன அறிவு கேட்டுற விஷயம் என்னன்னா, எந்த செயலை எல்லாம் நம்ம வேகமா செய்யறோமோ அங்க விழிப்பு நிலை தவறுறதை நான் உணர்றேன். நீங்களும் அதை சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க, செக் பண்ணி பாருங்க. உண்மையா இருந்தா எடுத்துக்கங்க, இல்லாட்டி இக்னோர் பண்ணிருங்க. அவ்வளவுதான். எந்த ஒரு செயலையும் நான் வேகமாக செய்கின்றேன்னா விழிப்பு நிலை தவறுறேன். எந்த ஒரு செயலை நான் நிதானமாக செய்கின்றேனோ அங்கு விழிப்பு நிலை அதிகரிக்கிறத நான் உணர்றேன். எந்த செயலையும் சரி, நீங்க சாப்பிட்றதையே வச்சுக்கோங்களேன். வேக வேகமா சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு அவேர்னஸே இருக்காது. பொறுமையா சாப்பிட்டு பாருங்க, அவேர்னஸ் இருக்கும். சரிங்களா? வேகமாக நடந்து பாருங்க, அந்த பெரிய அவேர்னஸ் உங்களால கவனிக்க முடியாது. அது பிற்காலத்தில் நமக்கு சாத்தியமாகலாம். பட் துவக்க காலத்திலே நம்முடைய செயல்பாடுகளை நம்ம எப்படி வச்சுக்கணும்னா, ஒரு நிதானமான செயல்பாடாக நம்முடைய செயல்பாடுகளை நீங்க செய்யணும். எந்த செயல் செஞ்சாலும் சரி. சரிங்களா? எந்திரிக்கிறது, நிற்கிறது, நடக்கிறது. இந்த நடையிலே விழிப்புணர்வு அப்படிங்கிறது மிக எளிமையாக நாம விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கான ஒரு யுக்தி. அது புத்திஸ்ட்ல நடை தியானம்னே பேரு. அதுக்கு பேரு. சரிதானுங்களா? நடை தியானம். நீங்க நடக்கிறப்ப உங்களுடைய வலது காலை எடுத்து வைக்கிறோம். அது எந்த மாதிரியான உணர்வை பெறுகிறது, எந்த மாதிரியான அசைவை பெறுகிறது, கவனித்து நடக்கும். அப்புறம் இடது கால், அப்புறம் வலது கால். முழு கவனமும் அந்த நடையிலேயே இருக்கணும். வேற எங்கேயும் கவனம் இருக்கும். சரிங்களா? அப்ப இது ஒரு சின்ன விஷயமா உங்களுக்கு தெரியலாம். நம்ம முன்னோர்கள் அடிப்பிரதட்சணம் பண்ணி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அப்ப முழு கவனம் அதுலயே இருக்கும். சரிங்களா? அது விழிப்பு நிலை பெறுவதற்கான ஒரு பெரும் யுக்தி. தேநீர் தியானம்னு ஒரு தியானம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியா பண்ணியிருக்காங்க. இந்த விழிப்பு நிலையோடு நீங்க எந்த செயலை செய்தாலும் உங்களால் தவறு செய்ய முடியாதுன்னு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? வெளிநாட்டிலே இந்த புகைப்பிடிக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 2 பிரிவாக பிரித்து ஒரு பகுதியை எப்பவும் போல விட்டுட்டு இன்னொரு பகுதிக்கு
அவேர்னஸ் பிராக்டிஸ் கொடுத்திருக்கிறாங்க. விழிப்புணர்வோடு நீங்கள் புகைப்பிடியுங்கள் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் பிராக்டிஸ் கொடுத்ததுல அதுல பெரும்பாலான மக்களுடைய கருத்து என்னன்னா, விழிப்புணர்வுடன் எங்களால் புகைப்பிடிக்க முடியவில்லை. இது சயின்டிபிக்கலி ப்ரூவன் ரெக்கார்டு இருக்கு. விழிப்புணர்வோட எங்களால புகைப்பிடிக்க முடியல. சரிங்களா? அப்ப தீய பழக்கங்கள் கூட விழிப்புணர்வு இருப்பவனிடமிருந்து விலகி போய்விடும். ஏன்னா அவனுக்கு அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. இந்த புகைப்பிடித்தல்னா என்ன, அதனால நமக்கு என்ன லாப நட்டங்கள், சரி, அந்த விழிப்போடு அவன் இருக்கும்போது அவன் அதை தவிர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை இயற்கை அவனிடமே ஏற்படுத்து. சரிங்களா? அப்ப எந்த செயல் செய்யும் போதும் நான் இந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு உணர்வோடு நம்ம அந்த செயலை செய்யறது விழிப்புணர்வுக்கான ஒரு முதல் படின்னு நீங்க வச்சுக்கோங்க. எந்த செயல் செய்தாலும். ஆனா இது எடுத்தோன்னே சாத்தியமாகாது. சரிங்களா? நீங்கள் நடக்கும்போது நான் நடந்து கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு, சரி, நீங்க காலணியை அணியும் போது நான் காலணியை அணிந்து கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு, காலணியை கழட்டி விடும் போது நான் காலணியை கழட்டி விடுகின்றேன் என்ற உணர்வோடு. சரி, நிறைய பேர் பாருங்க, இந்த பூட்டை பூட்டிட்டு தொங்கிட்டு இருப்போம், பார்த்திருக்கீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? பூட்டினது நான் தான், தொங்கறது நான் தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ பூட்டும் போது அவேர்னஸ்ல இல்ல, விழிப்புல இல்ல, நீ அங்க இல்ல, நீ எங்கேயோ இருந்து. சரிதானா? அப்ப பூட்டும் போது நம்முடைய செயல்பாடே நமக்கு தெரியல. நிறைய பேர் பாருங்க, இந்த ரூட்ல போறப்ப கண்ட எண்ணங்கள் கண்ட காட்சிகளா இருக்கும். திரும்பி அதே ரூட்ல நம்மளால வர தெரியாது. என்ன காரணம்? நம்ம அவேர்னஸா இல்ல. முழு கவனத்தையும் அந்த டிராவல்ல நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நம்முடைய ஆழ் மனதிலே ஒரு இடத்தை பதிய வச்சு. சரிங்களா? நீங்க போய் அதை திரும்ப பார்க்க வேண்டிய அவசியம். சரிங்களா? அதான் சொல்லுவாங்க, ஆபத்தான காலங்களில நம்ம பயங்கரமா விழிப்புணர்வோடு இருப்போம். தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாய் உங்களை துரத்துதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி அவேர்னஸ் இருக்குன்னு தெரியுமா? பயங்கரமா இருக்குங்கிறார். சரிங்களா? ஓஷோ அதை குறிப்பிடுறார். ஒரு நாய் நம்மை துரத்தும் போது நம்மளோட அவேர்னஸ் எவ்வளவு இருக்கும்? பீக்ல இருக்கும், பயங்கரமா இருக்கும். அது ஒரு ஓஷோல ஒரு பிராக்டிஸ் கூட இருக்குதுன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல, பட் இது கேள்விப்பட்டேன். ஒரு ரூமுக்குள்ள பாம்பை உள்ள விட்டுருவாங்களாம். பாம்பு இருக்குல்ல, விஷ பாம்பு, அதை உள்ள விட்டுட்டு உள்ள நம்மளை விட்டு அடைச்சிருவாங்களாம். சரிங்களா? அப்ப அவனோட அவேர்னஸ் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். சரிங்களா? உச்சகட்டமான அவேர்னஸ்ல இருப்பான் அவன். ஒரு க்ஷணம் கூட அவனுடைய அவேர்னஸ் தவறாது. ஏன்னா பாம்பு படுத்திருக்கு. சரிங்களா? போட்டா முடிஞ்சது. அதனுடைய ஒவ்வொரு அசைவும் இவனோட 100% அவேர்னஸ்ல அது இருக்கும். சரிங்களா? அப்ப ஆபத்தான காலங்களிலே மனித மனம் அவேர்னஸோட இயங்குது இயல்பாகவே. அதை நம்ம கரண்ட் சுச்சுவேஷனுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றோம். அது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் இதுல என்ன நிகழும் நான் முதல்லயே சொல்றேன், பல 1000 முறை தோல்விகள் நிகழும். 1000 முறை நான் சொன்னதுங்கிறது தவறு. பல லட்சம் முறை தோல்விகள் நிகழும். ஆனா தோல்வியை பற்றி இதில் நீங்க என்ன பண்ண வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் 1000 முறை தோற்ற போதும் 1000 முறை அவேர்னஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அச்சச்சோ, விழிப்புணர்வு தவறிட்டனே, சரிதானா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அந்த க்ஷணத்திலே நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறீர்கள். அதுதான் வெற்றி அங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல 10 தடவை தான் இது ஞாபகத்துக்கு வரும். நான் விழிப்புணர்வோட செயல்படுறேன்னு சொன்ன இன்னைக்கு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா, நாளை காலையில இருந்து இரவு வரைக்கும் நீங்க 24 ஹவர்ஸ் தியானத்துல இருக்க முடியாது, அவேர்னஸ்ல இருக்க முடியாது. சரிதானா? நீங்க வண்டி ஓட்டிட்டே இருப்பீங்க. நான் இப்பொழுது வண்டியை ஓட்டி கொண்டிருக்கின்றேன். சரிதானா? அப்படி உங்க மனதுல. சரிதானா? அங்க இருக்கிற அந்த வண்டி ஓட்டுறதுலயே முழு கவனம். அதுல உங்களுடைய கை அசைவிலே, கால் அசைவிலே, காற்று உங்கள் மேல் படக்கூடிய அந்த ஒரு உணர்விலே, சரிங்களா? சுற்றி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படியே அந்த அந்த வண்டி ஓட்டுதலிலே முழு கவனத்தை வைத்து நீங்க பயணிக்கிறீங்க. அப்ப நீங்க விழிப்புணர்வோடு இருக்கீங்க, பிரசன்ட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். பட் சில நொடிகளிலே அது காணாம போய் உங்க மனம் எங்கேயாவது வேற ஒரு பக்கம் சென்று விடும். சரிங்களா? மீண்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஞாபகத்துக்கு வரும். அட்டாட்டாட்டாடா, இங்க போயிட்டுமே, மறுபடியும் இதை கவனிக்கிறோமே, தியானத்தில் நடப்பது போலவே வாழ்க்கையில் நடக்கும்.
ஒவ்வொரு செயலிலும் இது நடக்கணும். சரிங்களா? இப்ப ஒரு நாளைக்கு ஆரம்பத்திலே ஒரு 10 முறை உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா, நாள்பட நாள்பட இந்த பயிற்சியை நாம் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு நாள் 20 ஆகும், ஒரு நாள் 30 ஆகும், ஒரு நாள் 40 ஆகும், ஒரு நாள் 100 ஆகும், ஒரு நாள் 1000 ஆகும், ஒரு நாள் மொத்த க்ஷணமும் உங்களுடைய விழிப்பிற்குள் கட்டுப்பாட்டுக்கு வரும். சரிதானுங்களா? அப்ப அந்த சாட்சி பாவமாக நம்மை கவனிக்கக்கூடிய ஒரு தன்மையில நாம ஒரு பிராக்டிஸ் எடுக்கணும். அதான் விழிப்புணர்வை பெறுவதற்கு மிக மிக முக்கியமான விஷயம். அதே போல ஒவ்வொரு புத்திஸ்ட்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய நுட்பம் என்னன்னா விழிப்புணர்வுக்கு தியானம் தான். பட் அவங்க சொல்றது வந்து விபாசனா. சரிங்களா? வாட்ச் யுவர் பிரீத்ஸ். நம்முடைய சுவாசத்தை நம்ம கவனிக்கணும். கவனம் விழிப்புணர்வுடைய அடிப்படை. சரிங்களா? நம்ம சுவாசத்தை நம்ம ஆழ்ந்து கூர்ந்து கவனிப்பதற்கு ஆரம்பிக்கணும். அது கூட போய் இயங்கக்கூடாது. பட் அதை கவனிக்கணும். சரிதானா? அந்த மூச்சை இழுத்து விடுறது நம்ம வேலை இல்லை. ஆனால் சுவாச ஓட்டத்தை கவனிக்க. அதான் விபாசனனுடைய ஆனாபானா மெடிடேஷனுடைய பேசிக்கே அதுதான். அதான் ஹையர் லெவலும். சரிதானுங்களா? இப்படி நாம அந்த சுவாச ஓட்டத்தை நீங்க கவனிக்க 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 நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த விழிப்புணர்வு நிலைக்குள்ள பயணிக்கிறோம். சரிதானுங்களா? அப்ப நம்ம உடல்ல நடக்கிற இயக்கங்களை, தானியங்கி இயக்கங்களை நீங்க கவனிக்கலாம். அதை ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நம்ம உடலினுடைய இயக்கங்களை நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியும். நம்ம உடலினுடைய அசைவுகளை, சரிதானுங்களா? அதை நம்மால முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்ப நீங்க விழிப்பு நிலையோடு செயல்படும் போது அந்த டோட்டல் கண்ட்ரோல் நமக்கு வந்துரும். அப்ப நம்மால தவறுகளை செய்ய முடியாது. சரிதானுங்களா? அப்ப நாம ஒரு விஷயத்தில் முழு 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 கவனத்தோடு ஈடுபடும் போது அந்த விஷய ஞானம் அத்தனையும் நமக்கு அப்படியே உணர்த்தப்படும். இந்த பிரபஞ்ச சக்தியால் நமக்கு அது கிடைக்கும். அப்ப அதற்கான முயற்சியில நம்ம ஈடுபடணும். சரிங்களா? அது இன்னைக்கு நமக்கு ஒரு டார்கெட்டா கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்முடைய செயல்கள் இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்களா? ஒரு நபரை கவனிப்பதை போல உங்களை நீங்களே கவனியுங்கள். சரிங்களா? உங்களுடைய செயல்பாடுகளை கவனியுங்கள், உங்களுடைய எண்ணங்களை கவனியுங்கள், உங்களுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை கவனியுங்கள். வாய்ப்பு இருந்தா அதை எழுதி வையுங்க. எழுதணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். விழிப்புணர்வுக்கு ரொம்ப முக்கியம் எழுதுறது ஒண்ணு. சரிங்களா? அவற்றை நீங்கள் எழுதி பாருங்க. அப்பதான் நம்ம யார் அப்படிங்கிறதே நமக்கு அப்பதான் புரியும். சரிங்களா? நம்ம மனதினுடைய ஓட்டம் எப்படி இருக்குது, என்னுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்கு, என்னுடைய இயக்கம் எப்படி இருக்குதுங்கிறத என்னால அப்ப புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? அப்ப இந்த ஒரு செயலை ஒரு மனிதன் தொடர்ந்து செய்துட்டே வந்தான் அப்படின்னா, மறுபடியும் சொல்றேன், தொடர்ச்சி தான் இதுல வெற்றி கொடுக்கும். ஏதோ கேட்டுட்டு போயிட்டா நமக்கு அது வெற்றி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. சரிங்களா? அப்ப தொடர்ந்து இதை நீங்க முயற்சி செய்யுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 1000 முறை, லட்சம் முறை, ஏன் கோடி முறை நீங்கள் தோல்வியை தழுவினாலும் அது வெற்றிதான் புரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் கொஞ்சம் சேலஞ்சான விஷயம்தான். சரிங்களா? அதுக்காக உங்களை நீங்களே என்ன பண்ண வேண்டாம், தாழ்வாக நினைத்து கொள்ள வேண்டாம். சரிங்களா? அப்ப இதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணிட்டே வாங்க. பி பிரசன்ட். ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது நான் இதை செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு நம்ம அதை செய்யணுங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பெரிய சூட்சுமம்லாம் இல்லை. அதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஆனால் அதனுடைய பலன் மிகப்பெரிய ஞானம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. சரிங்களா? உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறதுக்கு ஆரம்பி. அதற்காகத்தான் தியானத்திலே நாம் அந்த நம்மை நாமே கவனிக்கக்கூடிய ஒரு பிராக்டிஸை வந்து மகரிஷி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ப தியானம் எந்த அளவுக்கு நம்ம ஆழ்ந்து செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த விழிப்புணர்வுடைய நிலையை நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதிகரித்து கொண்டே போகலாம், அதிகரித்து கொண்டே போகலாம். சரிதானுங்களா? அப்ப இதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சிந்தனையாக நம்ம எடுத்திருக்கிறோம். நிச்சயமா உங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். சரிங்களா? இதுல பிராக்டிஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்க, நான் சொல்றத ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இதனுடைய உணர்வு நிலை மகான்கள் சொல்றது வந்து ஆனந்த நிலையில் இருப்போம்னு சொல்றோம். இந்த விழிப்பு நிலையில் இருக்கிற அன்பர்கள் அந்த ஆன்மானுடைய உயர்ந்த நிலையான ஆனந்த நிலையில எப்பவுமே இருப்பாங்கன்னு மகான்கள் சொல்றாங்க. அந்த நிலையை அடைவதற்கு இந்த விழிப்புணர்வு தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா இப்ப நம்மளோட பல செயல்களை நம்ம விழிப்புணர்வு இல்லாம செய்யறோம்.
பி பிரசன்ட், பி அவேர்னஸ். சரிங்களா? நான் என்ன செய்கின்றேன் என்ற உணர்வோடு, தன் உணர்வோடு, இந்த சாட்சி பாவனையோடு நம்மை நாமே கவனிக்க 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 கவனிக்க, சரிங்களா, மனம் விழிப்பு நிலைக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த செயல்பாடை நாம் இன்னையிலிருந்து என்ன பண்ணுங்க, செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கு நான் முன்னாடி டெக்னிக் என்ன சொன்னோம்? உங்களை நீங்களே கூப்பிட்டு உங்களை நீங்களே கவனித்து கொண்டே இருங்க. மதன்குமார் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்ப விழிப்புணர்வை பற்றி பேசிக்கொண்டு, இல்லாட்டி இவர் வேற எங்காச்சும் போயிடுவார். கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா இவர் வேற ஏதாவது ட்ராக் எடுத்து போயிடுவார். சரியானுங்களா? எத்தனை முறை உங்களால நீங்க அதை கேட்டுக்கொள்ள முடியுமோ கேட்டுக்கொள்ளும். இது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒவ்வொரு எண்ணத்தையும் உங்களுடைய விழிப்போடு செயல்படுவதற்கான ஒரு சூழலை அது ஏற்படுத்தும். அதே போல ஒரு செயல் செய்யறப்ப நான் அந்த பூட்டுற விஷயம் சொன்னேன் இல்லையா? சரிதானுங்களா? இப்ப நீங்க ஒரு பூட்டு பூட்டுறீங்க அப்படின்னா, நீங்க தன்னுணர்வுல இருந்து நான் இந்த பூட்டை பூட்டி கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு தாட்டை கூட நீங்க சொல்லலாம். இப்போ நீங்க பிரசன்ட்ல இருங்க அப்படின்னா, நான் பிரசன்ட்ல இருக்கிறேங்கிறத நீங்க என்ன பண்ணலாம்? வாய்மொழியாக உங்க மனதில் கூட சொல்லலாம். மனதினுடைய எண்ண ஓட்டத்துல நீங்க பதிவு பண்ணலாம். வாய் விட்டு கூட சொல்லலாம். சரிதானுங்களா? அதுக்குன்னு இப்ப சத்தமா சொல்லக்கூடாது. நான் இப்பொழுது என்னுடைய வீட்டை பூட்டி கொண்டிருக்கின்றேன், நான் இப்பொழுது வெளியூருக்கு போகின்றேன் அப்படின்னு நீங்க கத்திட்டு கிடந்தீங்கன்னா அப்புறம் என்ன ஆகுங்கிறது அப்புறம் உங்களுக்கே தெரியும். சரிதானுங்களா? அப்ப உங்க மனதுக்குள்ள அந்த எண்ணத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. சரிதானுங்களா? ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் சொல்றேன், நான் இப்பொழுது காலணிகளை கழட்டி விட்டு கொண்டிருக்கின்றேன். அப்ப எந்த இடத்துல விட்டுட்டு இருக்கீங்கிறது கூட நீங்க கவனிக்கலாம். சரியா? ஒரு வாகனத்தை நிறுத்தும் போது நான் வாகனத்தை நிறுத்துகின்றேன், அது தெரியணும் நமக்கு. அது அவேர்னஸ் இருந்தா தானே அது தெரியும். சரி, நிறைய பேருக்கு சாப்பாட்டுல உப்பு போட்டாங்கன்னு தெரியாது, குழம்புல உப்பு போட்டாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவேர்னஸ் இல்ல. சரிங்களா? முழு கவனம் அதுல இல்ல. அப்படி மட்டும் நம்ம ஒரு செயலை செய்வதற்கு ஆரம்பிச்சா ஒவ்வொரு செயல்களும் இறை உணர்வுக்கான செயலாக கர்ம யோகமாக மாற்றம் பெறுவதற்கு ஆரம்பிக்கும். சரியாங்களா? அப்ப இதை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். நம்ம இறையுணர்வை பெறுவதற்கு இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம். சரிங்களா? நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்த விழிப்புணர்வு இல்லாத அந்த அறிவினுடைய மயக்க நிலை, மறதி நிலையில் இருக்கும்போதுதான் நம்ம எல்லா துன்பங்களையும் தவறுகளையும் செய்யறோம். அதனால இதை நீங்க கருத்தில் எடுத்துக்கொண்டு இதை பிராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட் பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.